Namaste children, welcome to science class. So today we are going to see about the lesson number 12 atomic structure. அதில் இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பார்த்துருந்தோம், இது வரைக்கும் என்ன டாபிக் பார்த்துருந்தோன்னா types of valency, then valency with respect to atoms, அதில் valency with respect to hydrogen, valency with respect to chlorine அது வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோமா, then valency with respect to oxygen அது வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். So now today we are going to see வேரியபிள் வேலன்சி. ஸோ வேரியபிள் வேலன்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைம்மா. ஸோ கவனிச்சிட்டே வாங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். அதாவது ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் மற்ற எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமோட கம்பைன் ஆகுது. இஃப் இட் மே பி எய்தர் கெயின் ஆர் லாஸ் த எலக்ட்ரான்ஸ். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கெயின் பண்ணியோ இல்லை லாஸ் பண்ணியோ ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வேற ஒரு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகுது அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ நியூ ப்ராடக்ட். அது மட்டும் கிடையாது, அண்ட் ஃபார்ம் மோர் தேன் ஒன் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதிகமாகவே கொடுக்குது. ஸோ அப்போ ஆட்டம்ஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் மோர் தேன் ஒன் ப்ராடக்ட். ஸோ தஸ் தே ஆர் செட் டு ஹாவ் டிஃபரண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஸோ அப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்குது. These atoms have more than one valency. அப்போ இந்த மாதிரியான ஆட்டம்ஸ்க்கு வந்துட்டு வேலன்சி வந்துட்டு ஒன்றை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் சொல்கிற கவனிங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். சம் எலமெண்ட்ஸ் ஆட்டம்ஸ் வந்துட்டு வேறு ஒரு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகுது அண்ட் ஃபார்ம் மோர் தேன் ஒன் ப்ராடக்ட். எதை உருவாக்குதுன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அதிகமாகவே ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. தஸ் they are said to have different combining capacity. அப்போ அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அப்போ தீஸ் ஆட்டம்ஸ் ஹவ் அந்த மாதிரி கம்பைன் ஆன ஆட்டம்ஸ்க்கு வந்துட்டு மோர் தேன் ஒன் வேலன்சி இருக்கும். அதோட வேலன்சி வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கும். ஸோ சம் கேட்டயான்ஸ் எக்ஸிபிட் மோர் தேன் ஒன் வேலன்சி. சில கேட்டயான்ஸ் அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ்க்கு வந்துட்டு வேலன்சி மோர் தேன் ஒன்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Some cations exhibit more than one valency. For example, copper combines with oxygen and forms two products. அதாவது காப்பர் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது, ஆனால் ஃபார்ம் ஆகிறது டூ ப்ராடக்ட்ஸ். மோர் தேன் ஒன் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ டூ ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. நேம்லி அதுக்கு பேர் என்னென்னா குப்ரஸ் ஆக்சைடு Cu2O அண்ட் குப்ரிக் ஆக்சைடு CuO. அடுத்தது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வேரியபிள் வேலன்சி அப்படிங்கிறது. இன் Cu2O வேலன்சி ஆஃப் காப்பர் இஸ் 1. வேலன்சி ஆஃப் காப்பர் வந்து என்னம்மா 1 அண்ட் இன் CuOவில் வேலன்சி ஆஃப் காப்பர் இஸ் 2. Cu2ஓவில் வந்துட்டு வேலன்சி ஆஃப் காப்பர் வந்து 1ங்கிறாங்க அண்ட் இன் CuOவில் வேலன்சி ஆஃப் காப்பர் வந்து 2. ஸோ ஃபார் லோயர் வேலன்சி லோயர் வேலன்சிக்கு வந்துட்டு a suffix OUS is attached at the end of the name. குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அதோட வேலன்சி வந்து என்னன்னு சொன்னோம், நம்ம 1 அப்படின்னு சொன்னோம். Cu2Oவில் வந்துட்டு அதோட வேலன்சி ஆஃப் காப்பர் வந்து 1. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபார் லோயர் வேலன்சிக்கு நம்ம சஃபிக்ஸில் என்ன ஆட் பண்ணுவோம்னா OUS வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க at the end of the name of the metal. ஃபார் ஹையர் வேலன்சி அதாவது அடுத்தது CuO அதோட வேலன்சி வந்து 2 அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போது ஃபார் ஹையர் வேலன்சி எ சஃபிக்ஸ் ஐக் அதாவது குப்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இஸ் அட்டாச்ட் அட் த எண்ட் ஆஃப் த நேம் ஆஃப் த மெட்டல். சம்டைம்ஸ் இன்னும் சில நேரங்களில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா 1 2 3 4 எக்ஸட்ரா. ஸோ அப்போது லோயர் வேலன்சிக்கு குப்ரஸ்னும் அதாவது OUSன்னு சஃபிக்ஸ் முடியுது அண்ட் ஹையர் வேலன்சிக்கு ஐசியில் முடியுது. சரிங்களா. சில இதில் வந்துட்டு என்னென்னா ரோமன் நியூமரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸ் வித் வேரியபிள் வேலன்சிஸ். காப்பர் Cu+, அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க குப்ரஸ் ஆர் காப்பர் 1, அதாவது அதோட வேலன்சி 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது Cu2+, குப்ரிக் ஆர் காப்பர் 2. அதே மாதிரியே அயனுக்கு இருக்குது Fe2+ ஃபெர்ரஸ் ஆர் அயன் 2, Fe3+ ஃபெர்ரிக் ஆர் அயன் 3. தென் மெர்க்யூரிங்கும் போது Hg+ மெர்க்யூரஸ் ஆர் மெர்க்யூரி,
then Hg2 plus mercuric or mercury 2. அடுத்தது tin SN2 plus stannous or tin 2, SN4 plus stannic or tin 4. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எலமெண்ட்ஸ்க்கு அந்த காம்பவுண்டுக்கு வந்துட்டு நேமை கொடுக்குறோம். இப்போ இது தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா? வேரியபிள் வேலன்சினா ரெண்டே எலமெண்ட்டு கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லை, மோர் தேன் ஒன் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா 2 ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்படி அதாவது அதோட கம்பைனிங் கெப்பாசிட்டியை சொல்கிறாங்க. அந்த ஆட்டம்ஸ்க்கு வந்துட்டு வேலன்சி எப்படி இருக்குன்னா மோர் தேன் ஒன் வேலன்சி, ஒரே ஒரு வேலன்சி மட்டும் இருக்காது, 1 or 2 வேலன்சிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது 1 வேலன்சியில் இருக்கக்கூடிய அந்த கேட்டயான்ஸை சொல்கிறாங்க. காப்பர் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் ஃபார்ம்ஸ் 2 ப்ராடக்ட்ஸை கொடுக்குது. ஒன்று வந்து குப்ரஸ் ஆக்சைடு, இன்னொன்று வந்து குப்ரிக் ஆக்சைடு. அதாவது குப்ரஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட வேலன்சி 1ஆக இருக்குது. ஸோ லோயர் வேலன்சியாக இருக்கிறதுனால 1. தென் குப்ரிக் அப்படிங்கும்போது வேலன்சி வந்து 2ஆக இருக்கிறதுனால ஹையர் வேலன்சிக்கு நம்ம குப்ரிக் அப்படின்னு முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது அயான்ஸ். அயான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது in an atom the number of protons is equal to the number of electrons. அதாவது ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஸோ த ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். அப்போ அந்த ஆட்டம் வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ பட் டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆட்டம்ஸ் ட்ரை டு அட்டைன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோன்னா அதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆட்டமை வந்துட்டு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். பட் டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது, அதாவது 2 எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது ஆட்டம்ஸ் ட்ரை டு அட்டைன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆட்டம் வந்துட்டு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வர்றதுக்கு ட்ரை டு அட்டைன், அதாவது டூப்ளெட் ஆர் ஆக்டெட். டூப்ளெட்னா ஒரு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆக்டெட்னா சப்போஸ் செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். எய்தர் பை கெய்னிங் ஆர் லாஸிங் 1 or more எலக்ட்ரான்ஸ் அக்கார்டிங் டு வேலன்சி. அதோட வேலன்சியை பொறுத்து ஒன்று எலக்ட்ரானை கெயின் பண்ணும், இல்லைன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ when an atom gains an electron it has more number of electrons. Suppose when an atom gains an electron, எலக்ட்ரான் இப்போ வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதில் வந்துட்டு அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஒரு ஆட்டமில் எப்போவுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ 8 ப்ரோட்டான் இருக்குன்னா வெளியிலேயே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ அதுவே வந்துட்டு வெளியிலேருந்து ஒரு எலமெண்ட்லேருந்து எலக்ட்ரானை அது கெயின் பண்ணுது, ஏன்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வர்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 17 அப்படின்னு சொல்லும்போது எப்படி பிரியும்னா 2, 8, 7, 2, 8, 7. அதாவது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரானும் செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரானும் தென் தேர்ட் ஆர்பிட்டில் 7 எலக்ட்ரானும் இருக்கும். அப்போ அதோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 7 எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது வந்து என்னென்னா இட் இஸ் அக்செப்ட், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ அது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருச்சுன்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபுல்ஃபில் ஆயிரும், 8 எலக்ட்ரான்ஸ். ஆனால் அந்த ஆட்டம்குள்ளே பார்த்தா ப்ரோட்டானில் 7 ப்ரோட்டான்ஸ் தான் இருக்கும், 17 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ எலக்ட்ரானோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கும், அதாவது 1 வந்து அதிகமாகிடுச்சு இல்லைங்களா? அப்போது எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால அதை வந்து நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. When an atom gains an electron it has, when an atom gains an electron, எலக்ட்ரானை வாங்கும்போது மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கும், அண்ட் thus it carries நெகட்டிவ் சார்ஜ். அதனால் அது வந்து எதை கேரி பண்ணுது? நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரானோட கவுண்டிங் அங்கே அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் when an atom loses an electron it has more number of protons. சப்போஸ் இப்போ எலக்ட்ரான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சோடியமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியமில் பார்த்தீங்கன்னா 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், வெளியில் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வர்றதுக்கு எப்படி ஃபில் ஆகும்னா 2, 8, அதாவது சோடியம்க்கு 11 இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா 2, 8, 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸ் தான், இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதர் ஆர்பிட்டில், அவுட்டர் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிரும்.
தென் தேர்ட் ஆர்பிட்டில் வந்து 1 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்போது இது வந்து ஆக்டேட், அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வரத்துக்காக அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ரெடி டு கிவ், அதாவது ரெடியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. அப்போ அது கொடுத்துருச்சு அப்படின்னா, இப்போ இங்கே வெளியில் கவுண்ட் பண்ணி பார்த்தா எலக்ட்ரானோட கவுண்டிங் 10 இருக்கும், ஆனால் ப்ரோட்டானை உள்ளுக்குள்ளே ப்ரோட்டானோட கவுண்டிங் 11 இருக்கும். அப்போ இதில் எது மெஜாரிட்டியாக இருக்குது? ப்ரோட்டான் தான். அப்போது அதனால் அதை வந்து பாசிட்டிவ் அயான்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தீஸ் ஆட்டம்ஸ் which carry positive or negative charges called ions. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, லாஸ் எலக்ட்ரான் it has more number of protons and thus it carries positive charge. These atoms which carry positive or negative charges அப்படின்னா these atoms which carry positive or negative charges அப்படின்னா are called ions. So the number of electrons gained or lost by an atom is shown as a superscript to the right of its symbol. எப்படி அதாவது அந்த எலக்ட்ரான், அந்த எலமெண்ட் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, இல்லை இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும்னா, அந்த எலமெண்ட்டுக்கு மேலே வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள், சூப்பர் ஸ்கிரிப்ட்னா மேலேன்னு அர்த்தம். மேலேனா ரைட் சைடில், அதாவது இந்த மாதிரி. இப்போ Na ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாசிட்டிவ் சைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? சோடியம் கிட்ட இருந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. அதே வந்து Cl மைனஸ் அப்படின்னு போட்டோன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருச்சு, இதுக்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை அது வாங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சூப்பர் ஸ்கிரிப்ட் டு ரைட் ஆஃப் இட் சிம்பிள். ஸோ வென் an atom loses an electron அப்படின்னா positive sign is shown in the superscript and negative sign is shown if an electron is gained by the atom. Sometimes two or more atoms of different elements collectively lose or gain electrons. சில நேரங்களில் 2 or more atoms வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 or more atoms கலெக்டிவாக வந்துட்டு லாஸ் இல்லைனா கெயின் ஆகும் எலக்ட்ரான்ஸ் டு அக்வயர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ thus we can say an atom or a group of atoms when they either loss or gain electrons get converted into ions or radicals. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, radicals அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது types of ions. Ions are classified into 2 types. They are cations and anions. ஸோ கேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இஃப் அன் ஆட்டம், அதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதாவது ஆட்டமில் வந்துட்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருச்சுன்னா அது வந்து என்னவாக மாறிடும்னா பாசிட்டிவ் அயனாக மாறிடும். ஸோ இப்போ இங்கே கேட்டயான்னா என்னென்னு பாருங்கள். இஃப் அன் ஆட்டம் லாசஸ் 1 or more electrons during a chemical reaction, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு ஆட்டம் தங்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானு இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானையும் கொடுத்துருச்சு அப்படின்னா அதுதான் if an atom loses 1 or more electrons during a chemical reaction it will have more number of positive charge on it. It will have, அப்போ அதுக்கு வந்துட்டு more number of positive charge இருக்குது. So these are called cations or positive radicals அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் cations இல்லை positive radicalsன்னு சொல்கிறாங்க. So if an atom loses 1 or more electrons during a chemical reaction it will have more number of positive charge on it. So these are called cations or positive radicals. Sodium atom loses 1 electron to attain stability. அதாவது சோடியம் இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா 11Na போட்டோம் இல்லைங்களா, இப்போ அந்த சோடியம் ஆட்டம் என்ன பண்ணுது, 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது டு அட்டைன், அதோட ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கு 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது அண்ட் இட் பிகம்ஸ் அ கேட்டயானாக மாறிடுது. Sodium ion is represented as Na plus. ஸோ அப்போ பாசிட்டிவ் அயானுக்கு பேர் என்னது, cations. Are you clear? So if an atom loses 1 or more electrons during a chemical reaction it will have more number of positive charge on it. So these are called cations or positive radicals ன்னு சொல்கிறோம். Sodium atom loses 1 electron to attain stability and it becomes cation. So sodium ion is represented as Na plus. இந்த டயக்ராமில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன் இல்லைங்களா, லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்கிற சோடியம் ஆட்டம் Na. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த ஒரு எலக்ட்ரான் அதை கொடுத்துட்டு என்னவா மாறிடுச்சு, ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துருச்சு, சோடியம் அயன் ஆயிடுச்சு. அடுத்தது ஆனையான். இது முடிச்சுட்டு அதாவது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆல்ரெடி குளோரின். இஃப் an atom gains 1 or more electrons during a chemical reaction, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ஆட்டம் ஒரு எலக்ட்ரானே இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானே கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இட் கேன் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் இட், அதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஆனையான்ஸ் ஆர் நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ குளோரின் ஆட்டம் அட்டைன்ஸ்
stable electronic configuration by gaining an electron. So thus it becomes anion. அப்போ அது வந்து என்னவா மாறிடுது, anion மாறிடுது. So chlorine ion is represented as Cl minus. So it becomes anion. So chlorine ion is represented as Cl minus ion. So அவ்வளோதாம்மா. இது வரைக்கும் டாபிக்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? வேரியபிள் வேலன்சினா என்ன, அயான்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், குளோரினில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தென் அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி குளோரின் அயானாக மாறிடுச்சு, Cl மைனஸ் அயானாக மாறிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் கேர்ள்ஸ், தட்ஸ் ஆல் மா. ஆர் யூ கிளியர்? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.